எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகே. பெல் அடிச்சிருச்சு. இந்த போர்டில் கொஷின் பண்ணியிருக்க செம்ம எல்லாரும் நாளைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு செலியன் ஃபஸ்ட்டு உடனே தான் நாளைக்கு கேட்பேன். சார் நானா? ஆமாம், நீ தான். என்னைக்கும் இல்லாமல் நீ தான் ஃபஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்க பார்த்தியா, அதுக்கு தான். இன்னைக்குன்னு பார்த்தா இங்கே வந்து நான் உட்காரணும். என்னடா திருன்னு முடிக்கிற, பதில் சொல்லு. ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி வாங்க எல்லோரும் கேன்டீன் போகலாம். நீங்கள்லாம் போங்க, நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நாங்களாம் போகிறோம். கதிரவன் சீக்கிரமாக வந்துடு. இப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வானே நம்ம கேன்டீன் போகலாம். இல்லை நீங்கள் 3 பேர் போங்க, நான் இதோ வந்துடுறேன். சரி ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். டெய்லி லேட் பண்ணிக்கிட்டு இருக்காது, சீக்கிரமாக வந்துடு. சரிடா, சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ தான் கிளாஸில் யாருமே இல்லை, இதான் கரெக்டான டைம். ஓகே, இந்த ஃபைல் அந்த ட்ராவில் வச்சாச்சு. என்னோட அசைன்மெண்ட் ஃபைல் இங்கே தானே வச்சேன், காணுமே. கதிர் என்னாச்சு, என்ன தேடிட்டு இருக்க? என்னோட அசைன்மெண்ட் ஃபைல் இங்கே தான் வச்சுருந்தேன், காணும். லைப்ரரியில் ஒரு வேளை விட்டுட்டு வந்திருப்பேன். இல்லை, நான் லைப்ரரிக்கு எடுத்துகிட்டு போகல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேக்கில் தான் வச்சேன். சரி விடு கதிர், நம்ம எல்லோரும் சேர்ந்து தேடலாம். ரொம்ப தேங்க்ஸ், எல்லோரும் சேர்ந்து தேடலாம். நல்ல வேலை, யாருக்கும் சந்தேகம் வரல. ஸோ இங்கே தான் வச்சுருந்தேன், காணவே காணும். எல்லாமே இருக்குது, அசைன்மெண்ட்டை மட்டும் காணும். கதிர் பொறுமையாக இருக்கு, கிடைக்கும், தேடலாம். ஓகேவா? சரி ஓகே மஹி. அந்த ட்ராவில் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களோ? டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய், கண்டுபிடிச்சிட்டியா? கொடு பார்க்கலாம். இந்தா வச்சுக்கோ. டேய், நீ எதை கொண்டு வந்திருக்க? அந்த செருப்பாலே அடிச்சிருவேன், பார்த்துக்கோ. இப்போ உன்னைய. சாரிடா, ஃபைல்னு நினச்சிக்கிட்டேன். டேய், ஃபைலுக்கும் பிஞ்சு செருப்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? சரி விடுங்க, வாங்க தேடுவோம். மனுஷனுக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவன் வேறு. ஐயோ, இவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கானே. சார் வேறு அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கணும்னா சப்மிஷன் வேறு போட்டிருக்காரு. என்ன பண்ண போகிறான் கதிர்? வேறு வழி இல்லையா? நீ ஃபஸ்ட்லேருந்து எழுதி தான் ஆகணும். கதிர் விடு, டென்ஷன் ஆகாத. 4 பேரோட அசைன்மெண்ட்டையும் உனக்கு கொடுக்குறோம். நாங்கள் 4 பேரும் உன்னோட வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு எதுக்கு 4 பேரும்? அதான்டா, நீ தான் அசைன்மெண்ட்டு முடிக்கல, நாங்களாம் சேர்ந்து எழுதி கொடுக்குறோம். உங்கள் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல, எதுக்கு தேவையில்லாமல் சிரமம்? கதிர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும். ஒரு ஃபைல் காணாம போனதுக்கு 4 பேர் ஒன்றா நிற்கிறாங்களா? சரி வாங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம். சரி ஓகே, வாங்க போகலாம். அனன்யா, நீ வரலையா? என்னோட வாட்டர் பாட்டில் அந்த பக்கம் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி ஓகே அனன்யா, சீக்கிரமாக வா. இந்த ஃபைலை எப்போவே கொடுத்தா சந்தேகம் வந்துடும். உன்னை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுப்பேன். ஹே அனன்யா, நீ இன்னும் கிளம்பலையா? இல்லை செலியன், என்னோட வாட்டர் பாட்டில் எடுக்க வந்தேன். நானும் அதுக்கு தான் வந்தேன், எடுத்துட்டேன். வா போகலாமா? ஓகே செலியன், கிளம்பலாம். ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ? என்ன கதிர் சோகமாக இருக்க? இன்னும் அந்த ஃபைலை தான் நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம் மஹி, சப்மிஷன் வேறு எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து எழுதணும்ல, அதுதான். ஃபீல் பண்ணாதான், நாங்கள் எல்லாருமே உனக்காக வரோம்ல, எழுதி கொடுக்குறோம். ஆமாண்டா, நாங்கள்லாம் வரோம்ல. நான் எழுதி தர மாட்டேன், ஆனால் கம்பெனி கொடுப்பேன். இதுதான் தேவையில்லாத ஹெல்ப்பு. மஹி, பஸ் வரணும். எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. சரி, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் கிளாஸ் ரூம் கிட்ட. சரி செலியன், போயிட்டு வா. சீக்கிரமாக வாடா, பஸ் வந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிடுவோம். சரி வந்துடுறேன். தண்ணியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம். இந்த ட்ரா நம்ம வரும்போது ஓப்பன்லேயே இல்லையே, இப்போ ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா என்னன்ட்டு. டேய் செலியன், சீக்கிரமாக வா, பஸ் வந்துருச்சு. சரி, நாளைக்கு கிளாஸுக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம். செலியன் ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பானா? நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமோ? சேச்சா வந்திருக்காது. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக தானே நம்மகிட்ட பேசணும். அக்கா வேறு கால் பண்ணுறா போல இருக்கே. பிளான் எல்லாம் அங்கே எப்படி போயிட்டுருக்கு? ஃபஸ்ட்டு பிளான் சக்ஸஸ். சரி ஓகே, நாளைக்கே ஃபைல் அவன் கையில் கிடச்சி ஆகணும். என்ன சொல்கிற, நாளைக்கே வா? ஆமாம், நாளைக்கு கிடச்சாதான் யாருக்கும் உன் மேலே சந்தேகம் வராது, அதுக்காக தான். சரி ஓகே, நீ என்ன சொன்னியோ அப்படியே நடக்கும். இந்த அனனி அவங்க கூட இருக்க வரைக்கும் உங்கள் 4 பேர்த்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. டேய், அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு எழுதலாமே. டீயோடு சேர்ந்து அப்படியே பிஸ்கட்டும். ஆமாம்மா, அதுதான் நானும் சொல்லலான்னு வந்தேன். இந்தாங்க, எல்லோரும் டீ பிஸ்கட்லாம் எடுத்துக்கோங்க. சரி ஓகேம்மா, நாங்கள் எடுத்துக்கிறோம். டேய், எழுதுறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? டேய், அசைன்மெண்ட் எழுத வந்தியா, டைம் பாஸ் பண்ண வந்தியாடா? எழுதலாம்டா, ஒரு செல்ஃபி எடுக்கிறதுல என்ன ஆகிடப்போகுது? சரி, எடுத்து தொலை. மஹி, நீ எடு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நானே எடுக்கிறேன். எல்லாம் இந்த பக்கம் திரும்புங்க. என்ன ஒரு இழிப்பு. செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட்டா கோவப்பட்டான். அவன் சிரினோன்னே பல்ல காட்டுறான் பாரு. தட் இஸ் கால் மீ லவ்டா.
சூ இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ என்ன பண்ணாலும் தொடச்சிட்டே போயிடுண்டா போடா. சரி ஓகே வாங்க எல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம் கேட்க மறந்துட்டேன், இது என்ன சப்ஜெக்ட்டு? டேய் சப்ஜெக்டே தெரியாம தான் ஹெல்ப் பண்ணுறோன்னு வந்தியா நீ? உதவி பண்ணணும்னு நினச்சேன், என்னன்னுலாம் கேட்க மாட்டேன், உடனே ஓடி வந்துடுவேன், அதுதான் செலியன். இங்கிலீஷ்டா இப்போயாச்சும் ஓகேவா எழுது. இங்கிலீஷா? அதுக்கு கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதே. தெரியும்டா உனக்கு அதுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு, நீ இருக்கிறத பார்த்து எழுதுனா மட்டும் போதும், பார்க்காமலாம் இது எழுத வேண்டாம். சரி ஓகே வீடு எழுதலாம். டேய் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. சரி அப்படின்னா வீட்டுக்கு போடா. இல்லை நம்ம பாட்டு பாடிக்கிட்டே விளையாடலாம். டேய் அவனுக்கு அசைன்மெண்ட் எழுத கொடுக்க வந்திருக்கோம், விளையாட வரல. சாரி நானும் அதை தான் சொல்ல வந்து எழுதிக்கிட்டே ப்ளே பண்ணலான்னு கேம். அப்படி என்ன கேம் எழுதிக்கிட்டே ப்ளே பண்ணுற அளவுக்கு? பாட்டு பாடி விளையாடலாம். அதெல்லாம் வேணாம்டா.